ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கற்ப வேதனையோட ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை ஜெப பாரத்தோட வந்திருக்கிறீங்க? ஆமா, ஸ்தோத்திரம். உங்களை தான் கர்த்தர் ஜெபிக்க அழைச்சி வந்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பரலோகத்துக்கு போகிறவங்களும் இப்படிப்பட்ட ஒரு சில கூட்டம்தான். அதனால் நீங்களும் நானும் கற்ப வேதனைப்படுவோம், நீங்களும் நானும் போராடுவோம். நிச்சயமாக நம்ம பட்டணத்தில் இருக்கிற ஜனம் மீட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு உங்களை என்னையும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எதுக்காக? எதுக்குமா கேளுங்க, எதுக்குமா? பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிற புது ட்ரெஸ்ஸை பூரா தூக்கி போட்டுக்கிட்டு சலக்கு சலக்குன்னு நானும் சர்ச்சுக்கு தான் போகிறேன், நானும் கிறிஸ்துவத்தை ஆராதிக்கிறேன் அப்படின்னு பகட்டு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இயேசு நம்மளை ரட்சிக்கலை. மற்ற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அதுக்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சுருக்கிறோம் இது வரைக்கும்? உங்களுக்கு கம்ஃபோர்ட்டு ஜோன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சபைக்கே வர மாட்டீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அப்படி பக்கத்தில் பாருங்களேன், இந்த பக்கத்தில் இருக்கிற முகத்தை பாருங்கள். உங்களையெல்லாம் இன்னும் இயேசு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமாம், சபையில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஆமாம், கொஞ்சம் வேர்த்திடப்படாது, கொஞ்சம் நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஆள் உட்காந்துடப்படாது. இவங்க ஆத்மாவே இழந்தது மாதிரி இன்னும் இருக்கு பாருங்க. இந்த கடைசி காலத்துலயும் இப்படி இருக்கிறாங்களே, நினைச்சா வேதனையா இருக்கு. வேதனை. அங்க இயேசு தெரியாம செத்துக்கிட்டு இருக்கான் தினந்தோறும். ஒரு திரள் கூட்டம். பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான், அறிவு இல்லை, விழுந்து பெறல்றான் சேத்துல. அதை பற்றிய உணர்வு இல்லை நமக்கு. சபைக்கு வந்தா எனக்கு காத்து வரல, சபைக்கு வந்தா எனக்கு வேர்க்குது, சபையில் எனக்கு மரியாதை கொடுக்கல. இதுக்கா ஆண்டவர் சபையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு? இதுக்கா உங்களை என்னை ரட்சித்து வச்சிருக்கிறாரு? ஒரு திரள் கூட்டம் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கு இயேசு இல்லாம. இயேசுனா யாருன்னே தெரியல. உங்க தெருவில் சாகுறாங்களா இல்லையா? இயேசு அறிஞ்சிட்டா சாகுறாங்க. உணர்வு வேணாமா? கற்ப வேதனைப்பட வேணாமா? நீங்களும் நானும் இப்படியே வாழ்ந்துட்டா பரலோகத்துக்கு போன உடனே வா மகளே, சே ஸ்தோத்திரம், வாரந்தோறும் புது ட்ரெஸ் போட்டியா மகளே? ஆமாம், வெறும் மீஷோவிலையா ஆர்டர் பண்ணி ஸ்தோத்திரம் புது ட்ரெஸ் போட்டுட்டு வரிய மகளே? ஆமாம், நீ தாப்பா பரலோகத்துக்குள்ளே மகிமைக்குள்ளே போகணும் போ அப்படின்னு அனுப்பிடுவார். இருதயத்தை கிழிக்கிற எண்ணம் இல்லை. உங்களுக்கு நல்லா 3 வேளை சோறு தர்றாரு ஆண்டவர், ஒன்றும் குறை இல்லை. இயேசுவை தேடுறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் குறையா இருந்துச்சு. இன்றைக்கி ஏசப்பா ஒரு குறையும் வைக்கல. சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். என்னோட சேர்ந்து சொல்கிறவங்க எத்தனை பேர்? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறை வைக்கல. இயேசு இல்லாத வரைக்கும் பஞ்சம், பசி, பட்டினி, வஸ்திரம் இல்லை, நல்லா வச்சிருக்கிறாரு. நல்லா இருக்கிறது பகட்டு வாழ்க்கை வாழ்றதுக்கு இயேசு ரட்சிக்கலை. நானும் எப்படி இயேசுவை அறியாம நரகத்தை நோக்கி போனேனோ அதே போல ஒரு திரளான ஜனம் பாதாள வாசலுக்கு திரளா போயிட்டு இருக்கு, திரளா போயிட்டு இருக்கு. இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறது யாரு? இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது யாரு? உங்களை என்னையும் தான் கர்த்தர் இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த 2 லட்சம் மக்களுடைய ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கலைன்னா நாம் தான் அந்த ஆத்துமாக்களுக்கு உரிய இரத்தப்பழிக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் இப்போ ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களை ஆமேன் கற்ப வேதனைக்குள்ளாய் ஜெபிக்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 11:21. அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் எவர்களோடு இருந்தது? எவர்களோடு இருந்தது? கர்த்தருடைய கரம் எவர்களோடு இருந்தது? சொல்லுங்க, எவர்களோடு இருந்தது? அப்போஸ்தலர்களோடவா? சீஷர்களோடவா? கர்த்தருடைய கரம் யாரோட இருந்தது?
யாரோட இருந்தது? தேவ ஊழியர்களோடு, தேவ பிள்ளைகளோடு, இயேசுவை பின்பற்றின சீசர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்ததுனால அங்கே கர்த்தர் செய்த காரியம் என்ன? அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி. இப்போ உங்களை நீங்களே கேளுங்களேன், உங்க மேல கர்த்தர் இருக்கா? கர்த்தர் இருக்கா? கர்த்தர் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்ப இருந்தா என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிற ஜனமெல்லாம் நேரம் சபைக்கு வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? கர்த்தர்கரம் அவர்களோட இருந்ததுனால ஸ்தோத்திரம், அநேக ஜனங்கள் என்ன ஆனாங்களாம்? உங்க மேல கர்த்தர்கரம் இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? கேளுங்களேன், பக்கத்தில் உங்க மேல கர்த்தர்கரம் இருந்தா உங்க புருஷனையே என்ன கொண்டுக்கிட்டு வரலையே, உங்க சொந்தக்காரவங்களே இன்னும் சபைக்குள்ள வரலையே, உங்க மேல எப்படிங்க கர்த்தர்கரம் இருக்கு? கேளுங்களேன், பக்கத்தில் கேளுங்களேன், இருக்கா? எவ்வளோ துணிகரமான பொய் சொல்கிறீங்க பாருங்க. சபையில் உட்காந்துக்கிட்டேன் என் மேலே கர்த்தர்கரம் இருக்கு, என் மேலே கர்த்தர்கரம் இருக்கு. அப்போஸ்தலர்கள் மேலே, விசுவாசிகள் மேலே கர்த்தர்கரம் இருந்ததினால அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இன்னைக்கு இது இல்லை. அதனால தான் கர்த்தர் பக்கம் ஜனம் திரும்பலை. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெப குறிப்பு இந்த சபை மக்கள் மேலே இறங்கி வரணும். கர்த்தர்கரம் ஒவ்வொரு விசுவாசி மேலே இருக்கிறத புறஜாதியார் பார்க்கணும், உறவுக்காரர், ரட்சிக்கப்படாத உறவுக்காரன் பார்க்கணும். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறத பார்த்து அநேகர் ஜனங்கள் சபைக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் போடுங்க, நேர் முழங்கால் போடுங்க, நேர் முழங்கால் போடுங்க. முடிஞ்சால் கண்ணீர் வடிங்க. எதுக்கோ கண்ணீர் வடிக்கிறீங்க. புருஷன் திட்டிவிட்டான், பொண்டாட்டி திட்டிவிட்டான், ஸ்தோத்திரம், இதுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிற உங்களுக்குள்ள இந்த ஆமீன் ஜெப குறிப்புக்காக கண்ணீர் வடிக்க போகிறோம். கர்த்தர்கரம் நம்மளோட இருக்கணும். கர்த்தர்கரம் நம்மளோட இருந்தால் நம்மளை பார்க்குற உறவு சபைக்குள்ளே வரும், நம்மளை பார்க்குற ஜனம் சபைக்குள்ளே வருவாங்க, நம்மளை பார்க்குற தேவ பிள்ளைகள் சபைக்கு வருவாங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தர்கரம் ஆண்டவர் என் மேலே இருக்கிறது அந்த கடைசி நாட்களில் பார்க்கணும். எல்லாம் வாய் திறந்து, எல்லாம் கண்ணை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது உங்களுக்கான நேரம். இது உங்களோட ஓ ரபாக்கா பாலகரா சந்தரபா தீலாரா கடா உத்தரபாலரா சந்தரகடா தரபாலா தரபா. கர்த்தர்கரம் என் மேலே இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். நான் சொல்லக்கூடாது, கர்த்தர்கரம் என் மேலே இருக்கு, பார்க்குறியா, உனக்கு நடக்கிறத பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறது இல்லை. கர்த்தர்கரம் என் கூட இருக்கிறத என் ரட்சிக்கப்படாத பக்கத்து வீட்டுக்கார சபைக்கு வரணும். ரட்சிக்கப்படாத என் உறவு சபைக்கு வரணும். ரட்சிக்கப்படாத என் கணவன் சபைக்கு வரணும். கர்த்தர்கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். இந்த நாளில் இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தேவன் விண்ணப்பத்தினால் அவர் கரத்தை நமக்காய் நீட்ட போகிறார். எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா, உங்கள் கரம் என் மேலே இறங்கி வரட்டுமையா, உங்கள் கரம் என் மேலே இறங்கி வரட்டுமையா, உங்கள் கரம் என் மேலே இறங்கி வரட்டுமையா, உங்கள் கரம் என் மேலே இறங்கி வரட்டுமையா. சொல்லுங்க, வாயை திறந்து கேளுங்க. தேவ கரம் உங்க மேலே வரணும்னா, தேவ கரம் உங்க மேலே இறங்கணும்னா, தேவ கரம் உங்க மேலே இறங்கி வந்துட்டா தேவனுடைய வல்லமை மகிமையாய் வெளிப்படும். உரபல ரகடப ரகட தரபல தரபல தரபா உரபல ரபல தரபா ஷபரபல பரபல பரபா. ஆண்டவரே, உங்க கரம் என் வீட்டு மேலே இறங்கணும், என் மேலே இறங்கணும், என் தொழில் மேலே இறங்கணும், என் குடும்பத்தின் மேலே இறங்கணும். தேவ கரம் என்னோட இருக்கிறத ஆண்டவரே நான் சொல்லக்கூடாது, அநேகர் சொல்லணும். ஆண்டவரே, அவங்களோட கர்த்தர்கரம் இருக்கு, அவங்க குடும்பத்தின் மேல கர்த்தர்கரம் இருக்கு, அவங்க பிள்ளைகள் மேல கர்த்தர்கரம் இருக்கு. நாங்க சொல்லக்கூடாது ஆண்டவரே, அவர்கள் சொல்லணும் ஆண்டவரே. அவர்கள் சொல்லி எங்கள் சபைக்கு அவர்கள் வரணும்.
சொல்லுங்க, உங்க கரத்தை என் மேல வைங்கப்பா. சொல்லுங்க, உங்க கரத்தை என் மேல வைங்கப்பா. உங்க கரத்தை என் மேல வைங்கப்பா. உங்க கரத்தை எங்க மேல வைங்கப்பா. உங்க கரத்தை எங்க மேல வைங்க ஆண்டவரே. உங்க கரம் வல்லமையுள்ள கரம், சகலத்தை செய்து முடித்த கரம், சகலத்தை செய்து முடித்த கரம். ஆண்டவரே, வல்லமையான கரத்தை எங்களுக்காக நீட்டும். சொல்லுங்க, நீட்டும். உரபல ரபல தரகட தரபா. ஆண்டவரே, எங்களை பார்த்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கையை பார்த்து, தேவக்கரம் எங்களோட இருக்கிறத பார்த்து, ஏசப்பா அநேக ஜனங்கள் வரணுமே, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, அநேக ஜனங்கள் மனம் திரும்பணுமே. எங்களுக்கு நீர் ஆண்டவரே உதவி செய்கிறத பார்த்து, எங்களோட நீர் இருக்கிறதை பார்த்து, ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும் ஐயா, மனம் திரும்பணும் ஐயா, மனம் திரும்பணும் ஐயா. தேவக்கரைய மேலே இருக்கிறத அநேக ஜனங்கள் சொல்லணுமே, அநேக ஜனங்கள் மனம் திரும்பணுமே. ஹalleluya hallelujah urabala ragada rabadiya ragada bara urabala ragada durmini antara bala baraba urabala rabala baraba urabala ragada derana maraba shagaderana marabala baraba hallelujah hallelujah hallelujah. ஓ தகப்பனே 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 தகப்பனே. urabala ragada derana marala bara urabala ragada durana maraba urabala ragada durana marabala baraba shandara ragada durana marabala barabo. ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே, அழியும் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உரபல ரபல பரபதல ரகடா. அழியும் ஜனங்கள் மனம் திரும்ப அழுது புலம்பே ஜெபிக்கணுமே. அழியும் ஜனங்கள் மனம் திரும்ப அழுது புலம்பி ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கணுமே. எல்லாமே சமூகத்தில் வாழ்வதே என் வாஞ்சை. எல்லாமே சேவை நான் செய்வதே என் ஏக்கம். எல்லாமே சமூகத்தில் வாழ்வதே என் வாஞ்சை. எல்லாமே சேவை நான் செய்வதே. சொல்லுங்க, அழியும் ஜனங்கள், அழியும் ஜனங்கள் மனம் திரும்ப அழுது புலம்பே. அழியும் ஜனங்கள் மனம் திரும்ப அழுது புலம்பே. திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் என் ஏக்கம். எல்லாமே சமூகத்தில் வாழ்வதே என் வாஞ்சை. எல்லாமே சேவை நான் செய்வதே என் ஏக்கம். எல்லாமே சமூகத்தில் வாழ்வு என் வாஞ்சை. எல்லாமே சேவை நான் செய்வதே. ஹalleluya. ஒருத்தர் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் கரம்
நம்ம மேலே இருக்கிறத நம்ம சொல்லக்கூடாது, புறஜாதியார் சொல்லணும். கர்த்தர் நம்ம மேலே இருக்கிறத பார்க்கிற ஜனம் சபைக்கு வரணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாத ஜீசஸ் நரகத்துக்கு பின்னாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். விக்கிரங்களுக்கு முன்பாய் விழுந்து கிடக்கிறாங்களே இயேசப்பா, இந்த ஜனங்கள் எல்லாம் நீர் ஒருவர் தான் விடுவிக்க முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறையா கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய கண்களை கர்த்தரை திறப்பீராக ஆண்டவரே. நீர் உம்மால தான் முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நரகத்திற்கு பின்னாய் ஆண்டவரே ஒன்றுமறியாத விக்கிரங்களுக்கு முன்பாய் விழுந்து கிடைக்கிறாங்களே ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. கண்கள் இருந்தும் பாராத விக்கிரகங்களையும் ஆண்டவரே, கால்கள் இருந்து நடவாத விக்கிரகங்களையும் ஆண்டவரே, ஆண்டவரே அறியாதபடி இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே இயேசப்பா. ஆண்டவரே நீர் வருவிசு இந்த ஜனங்களுடைய கண்களை நீர் திறப்பீராக ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிசாசானவன் கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்த ஆண்டவரே, அவன் தீவிரமாய் போராடி ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நரகத்துக்கு நேராய் இருக்கிறான் இயேசப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்டதான சத்துருடைய கிரியை கர்த்தர் அழிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்கள் நீங்க இல்லாமல் அழியக்கூடாதப்பா, இயேசு இல்லாமல் போகக்கூடாது ஆண்டவரே. இயேசப்பா இந்த ஜனங்களை நீங்க விடுவிப்பீராக. ஆமென். இந்த ஜனங்களை விக்கிரகத்திலிருந்து விடுவிப்பீராக. இயேசுவே விடுவிப்பீராக ஆண்டவரே. மெய்யான தேவத்தை கண்டு கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த ஜனங்களை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா. உங்க ஒருவரால தான் முடியும் ஆண்டவரே. இயேசப்பா நீர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஆமென் உங்க பின்னே வர முடியாது என்று பாருகிறோம் இயேசுவே. இந்த ஜனங்களை நீர் இழுத்து கொள்ளுவீராக. ஆமென். மெய்யான தேவத்தை கண்டு கொள்ளும்படியாய் இந்த ஜனங்களை நீர் உம்பக்கமாய் இயேசுவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் ஜீசஸ். ஆவிகள் கட்டப்படட்டும் ஐயா ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்தி ஆவிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜனங்களை நிரூபகமாய் இழுத்து வர ஒரு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆத்துமாக்கள் உம்மை தேடி வரட்டும் ஆண்டவரே. ஆமென். கடைசி காலம் ஆண்டவரே. இயேசுவா காலம் ஆண்டவரே. ஆமென். இல்லையா இயேசுவே ஆண்டவரே. ஓ இயேசுவா நீங்க தான் கொண்டு வரணையா இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்கள் உம்மை பற்றி கொள்ளுவார்கள். ஆமென் ஆண்டவரே. நீர் வருவரே தேவன் இந்த ஜனங்களை அறிக்கை ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நீர் அப்படியாய் செய்யப்பெற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்திருக்கிறேன் அருமை பிதாவே. ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறத இந்த பட்டணத்தின் ஜனம் அநேகர் அறிந்து கொண்டு அநேகர் இயேசுவின் பக்கமாய் திரும்ப போகிறதற்காய் முழு பலத்தோட கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென் 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 ஆமென். உட்காருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 13:10-11. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பா என்றான். உடனே மந்தாரமும் இருளும்
அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். இங்கே பார்க்கிறோம், மாயவித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எளிமா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் பக்கத்திலையும் இந்த ஆவி இருக்கும். ஆட்சி செய்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் பக்கத்திலையும் என்ன ஆவி இருக்கும்? இந்த எளிமா ஆவி. மாயவித்த, மந்திரக்கட்டு, குறி சொல்றது, கோணாங்கி பார்க்கறது, இதெல்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் தேசத்தில் வறுமைகள் தாண்டவம் ஆடுகிறது. ஆகவே நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். அந்த செர்கியூ பவுல் என்கிற அவன் ஒரு ஸ்தோத்திரம், யாரு? தேவனுடைய ஸ்தோத்திரம், விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதி, அந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிறவன். அவன் பாருங்க ஸ்தோத்திரம், அவனோட இந்த மந்திரவாதி இருக்கிறதுனால அவனை திசை திருப்பி, ஆமென், அவனை இயேசுவின் வார்த்தையை கேட்க விடாதபடி அவனுக்கு விரோதமா போராடி அவன் மந்திர செய்கைகளால, மந்திர ஆவிகளால ஸ்தோத்திரம் அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தான். கர்த்தருடைய தாசனாகிய பவுல் அவருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அங்கே தடை பண்ண போது பாருங்க, கர்த்தர் கரம் அந்த மனுஷன் மேலே, ஆமென், ஸ்தோத்திரம், இறங்கி வந்து நியாய தீர்ப்பு செய்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. குறிகார வீட்டுக்கு பக்கத்தில் நின்னா சொல்லுங்க, குறிகார வீட்டுக்கு பக்கத்தில் நின்னா குறி சொல்கிற ஆவி ஓடணும். நீங்கள் ஓடக்கூடாது குறிகாரன்ட்ட. எங்கே ஓடக்கூடாது? ஆமாம். இப்போ நம்மளை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ பண்ணிவிட்டாங்க, செய்வனே, மந்திரம் பண்ணிவிட்டாங்க. நம்ம மந்திரம் பண்ணுறவங்க தான். சொல்லுங்கள் பக்கத்தில், மந்திரம் பண்ணுறவங்க தான். ஆனால் நல்ல மந்திரம் பண்ணுறவங்க, கெடுக்கிற மந்திரம் பண்ணுறதில்ல நம்ம. சொல்லுங்கள் பக்கத்தில், கெடுக்கிற மந்திரம் பண்ணிடாதீங்க. ஆமாம், நல்ல மந்திரம் பண்ணுங்க. நல்ல மந்திரம்னு என்னங்க? மற்றவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு பேர் தான் நல்ல மந்திரம். நம்ம ஒரு நாள் மற்றவங்களுக்கு கெடுக்கிற மந்திரத்தை பண்ணுறதில்ல. அப்போ இந்த கடைசி நாளில் குறி சொல்கிற ஆவியெல்லாம் கட்டப்படணும். அதை நம்பித்தான் ஒரு திரள் கூட்டம் போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா சொல்லுங்க. குறி பார்க்குறவன், கோணாங்கி பார்க்குறவன், இவன்ட்டு எல்லாம் வர்ற ஆவியை கட்டி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஊரில் தெரிஞ்சவர் இருக்கானா? உங்கள் தெருவில் தெரிஞ்சவங்க இருக்காங்களா இல்லையா? தெரியாதா? ஒருத்தரும் தெரியாதா? உங்கள் ஊரில் மந்திரம் பார்க்குறவன் தெரியுமா தெரியாதா? பேர் தெரியுமா? பேர் தெரியுமா? ஆள் தெரியுமா? அவனை இப்போ கொண்டு வரீங்க கண்ணுக்கு முன்னாடி. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தோட அவனுக்குள்ள இன்னையிலிருந்து அந்த ஆவி, நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா நல்லா அது நடந்துடும். ஜெபம் பண்ணால் நடக்கும். இங்கே அந்த விசுவாசம் இருக்கணும். எலும்புங்க எல்லாரும் எலும்பி நில்லுங்க. நேராக எலும்பி நில்லுங்க. ஸ்தோத்திரம். இதான் கற்ப வேதனைப்படுறது. ஸ்தோத்திரம். எல்லாம் எலும்பி நில்லுங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதல்ல உங்கள் தெருவில் இருக்கிற மந்திரவாதியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. குறி சொல்கிறவனை கொண்டு வாங்க. இயேசுவே, இவனுக்குள்ளே இருக்கிற இந்த பொய் ஆவி இவனை விட்டு ஓடணும். எங்கள் அறந்தாங்கி தாலுக்காவை விட்டே ஓடணும். எங்கள் அறந்தாங்கி பட்டணத்தை விட்டே ஓடணும். ஏன் எங்கள் எல்லன்புரம் பகுதியை விட்டே ஓடணும். எல்லாம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆமென். மந்திரம் சொல்லி, பொய்யானதை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற பொல்லாத பொய்யின் ஆவியே எங்க பட்டணத்தை விட்டு வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க தெருவை விட்டு வெளியேறி போ. எங்க பட்டணத்தை விட்டு வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுறேன். உன்கிட்ட வருகிற ஜனங்கள் எல்லாம் ஒன்று நடக்கலைன்னு ஓடியே போயிடணும். அவன்கிட்ட போகாதீங்க, ஒன்றும் நடக்காது சொல்லணும். நம்ம ஜெபிச்சா நடக்குங்க. நான் சொல்றேன், இந்த ஜெபத்துக்கு அப்புறம் இந்த அறந்தாங்கி தாலுக்காவில் குறி சொல்றவன் இல்லாம போவான். குறி சொல்ற ஆவி பாதாளத்துக்குள்ள அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அனுப்புறேன். ஆவியில நிரம்பி கட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால தெருவுக்குள்ள குறி சொல்றவன், தெருவுக்குள்ள பேயாடுறவன், தெருவுக்குள்ள கோணாங்கி சொல்லுகிறவன், இயேசுவின் நாமத்தினால என் பட்டணம் இயேசுவின் கரத்தின் வல்லமையினால் ஈட்டப்படுவதாக.
உரபல ரகடப ரபதியா உரபல ரகடப ரப 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 ரபா உரபல ரகடப ரபதியா ரகடக ரகடா. இயேசுவின் நாமத்தினால அந்த எளிமாவுக்குள்ள இருந்த ஆவிய கட்டின அதே வல்லமை இப்ப 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 எங்க அறந்தாங்கி பட்டணத்தின் மேல இறங்கி வருது, இறங்கி வருது. உரபல ரகடத ரப ரப ரபா ஓ ரிப லப ரப லப ரப லப ரபா ஓ ஷபரப லப ரப லபரா உரபல ரகடதரன பரபல பரபா உரபல ரகடதரன மரல பரபல பரபா. பிசாசே, பொய்யின் ஆவியே, என் ஜனத்தை ஏமாத்துற ஆவியே, என் ஜனத்தோட ஆசீர்வாதத்தை பிடுங்குற ஆவியே, வெளியேறி போ. குறி சொல்றவன், ஜாதகம் பார்க்கிறவன், ஆண்டவரே கோணாங்கி அடிக்கிறவன், அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்யற ஆவியை இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன். சொல்லுங்க, கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன். இந்த ஜனங்களுடைய மனக்கண் திறக்கப்பட்ட ஆண்டவரே, மனுஷன்ட்ட போய் கேட்கறதுனால ஆண்டவரே எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிற உணர்வு எங்க ஜனங்களுக்குள்ள வரட்டும். குறி சொல்ற ஆவி இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன். கோணாங்கி சொல்ற ஆவி இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன். எல்லா ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். எல்லா ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். ஜனங்களை மனம் திரும்ப பண்ணும். ஆமென், 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 ஆமென். நம்ம அறந்தாங்கி தாலுக்காவில் இந்த மந்திரவாத ஆவி, பில்லி சூனிய ஆவி, குறி சொல்ற ஆவி, கோணாங்கி சொல்ற ஆவி எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு ஜனங்கள் யாவரும் மனம் திரும்பும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்களை ஒருமனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த சிறு கூட்டத்திற்காக உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. இதை ஏக சிந்தையாய் ஒரு மனதாய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஏக சிந்தையாய் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்லவருடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும் ஆவியானவரே. ரீமானா தூரபாலக துரியாந்தரபா சதரியாந்தரபா ஒவ்வொருவருக்குள்ள இறங்கட்டும் ஆவியானவரே. இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருடைய கரம் இறங்கட்டும் ஆவியானவரே. ரீமானா தூரபால தரியாந்தரபோ சதரியாந்தர மீனாதரியாந்தரபோ. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கருப்பையாவை உம்முடைய கரத்தில் கொடுக்கிற தகப்பனே. இயேசுவின் வல்லமை, அற்புதத்தின் கரம் இப்பொழுதே இறங்குவதாக. மனிதர்களை வந்தித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால கற்பையா விட்டு வெளியேறி போ. நீமானா தூரபாலதரபாலபா அஞ்சலகம் பார்க்கிற பொய் சொல்லுகிற ஆவியே இப்பொழுதே வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறோம். மனிதர்களுடைய அற்ப நிலைமைய, மனிதர்களுடைய வஞ்சிக்கிற வல்லமைய ஆண்டவரே ஆதாயப்படுத்தி தங்களுக்கு என்று பொழுதை போக்குற பொல்லாத ஆவியே வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறோம். விசுவாசத்தோடு எதை நீங்கள் கேட்பீர்களோ அதை நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கருப்பையாக்குள்ள இருந்து வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினால பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொன்ன தேவன் கருப்பையாக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத ஆவி, மனிதர்களை ஏவி ஆண்டவரே ஏமாற்றுகிற பொல்லாத ஆவியை ஆண்டவரே நாங்கள் பூலோகத்தில் கட்டுகிறோம், அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்று சொன்ன தேவன் எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அஞ்சகம் பார்க்கிற குறி சொல்லுகிற மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றுகிற ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அவருடைய இதயத்தை நீர் கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினால நீர் கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினால நீர் கட்டுவீராக. ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தருடைய கரம் எங்கள் சபையில் வருகிற ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் இருப்பதாக. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கணும். இயேசுவின் நாமத்தினால எங்களை பார்க்கிறவர்கள் அநேக ஜனங்கள் ஆண்டவரே விசுவாசிகளாக மாறினார்கள் என்று சொல்லத்தக்கதான கிருபையின் வரத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஒரு அற்புத வல்லமையான கரை இறங்கட்டும் ஆவியானவரே. சில ஊற்றுங்கப்பா. இந்த ஜெபம் வீணா போக கூடாது ஆவியானவரே. இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டது வீணா போக கூடாது ஆவியானவரே. ஒரு அற்புத வல்லமையினால் நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் சார்ந்த வீடுகள்ல, எங்க வீதிகள்ல, அறந்தாங்கி தாலுகாவில் இருக்கிற ஒவ்வொரு குறி சொல்லுகிற பொல்லாத ஆவிகளை கட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
அநேக ஆத்துமாக்களை நீர் எங்களுக்கு ஆதாயம் பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்று ஆமே நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் நடக்குது. வீகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசுவின் நாமத்தினாலே நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஆமே மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் மகிமை மாறவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உட்காருங்க உட்காருங்க, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள், ஆமென், 14வது அதிகாரம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14வது அதிகாரம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து அவன் குதித்து எழுந்து நடந்தான். அல்லேலூயா. வாசிங்க, திரும்ப வாசிங்க. நீ எழுந்து நிமிர்ந்து நில் என்று சொன்னான். பாருங்களேன், பிறவியிலிருந்தே சப்பானியா இருக்கிற அவன் லீஸ்திராவில் அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. 8ஆம் வசனம் பாருங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு பாருங்களேன், சபைகளில் வயிற்று வலியும் தலைவலியும் தான் சுகமாகிறத சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சாட்சினா என்னங்க சொல்லுங்கள்? சாட்சினா என்ன? பிறவி முடவன் நடந்தான்னு சொல்லணும். கேன்சர் சுகமாச்சின்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. மரித்தவன் உயிரோட எழும்பினான்னு சொல்லணும். ஏன்? ஆண்டவருடைய வல்லமை குறைஞ்சா இருக்கு. அன்னைக்கும் செய்த அதே தேவன் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பக்கத்தில், உயிரோட தான் இருக்கிறார். சும்மா அற்ப தலைவலி, ஆண்டவரே எனக்கு தலைவலி. ஆமாம், போன வாரம் நான் தலைவலியில் ரொம்ப துடிச்சிட்டேன். ஆமாம், பெட்டி கடையில் போய் ஒரு அனாசின் மாத்திரை வாங்கி போட்டேன். ஏசப்பா என் தலைவலியை நீக்கிட்டார். அனாசின் மாற்றினுச்சா ஏசப்பா மாற்றினாரா? இதான் சாட்சி. இன்னைக்கு சாட்சினா என்ன? எனக்கு ரொம்ப நாளாக தலைவலி இருந்துச்சு. நான் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சேன். இயேசு என் தலைவலியே மாற்றிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இதெல்லாம் இல்லைங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது. இன்றைக்கி சபையில் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாததுனால தான் சபையை குறித்த பயமும் சபையை குறித்த வெளிப்பாடும் புறஜாதி ஜனங்களுக்கு இல்லை, சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இல்லை. இப்போது நான் மதத்தை மட்டும்தான் மாற்றுறாங்க, ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. நம்ம சபைக்குள்ளே வந்துட்டால் அற்புதம் பெறாமல் ஒருத்தனும் வெளியில் போகவே கூடாது. லீஸ்திராவில் இருந்த ஒரு பிறவி சப்பானியை இயேசு தம்முடைய ஊழியர்கள் மூலமாக சுகமாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட அற்புதம் நம்ம சபையில் நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பிறவி முடவன்
சப்பானி சுகமாகணும், பிறவி குருடே சுகமாகணும், அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் எப்படி எப்படி சுகமாகும்? இதுவே தெரியலையே. வேற என்ன சுகமாகணும்? குருடை பார்க்கணும், செவிட கேட்கணும், ஊமைய பேசணும், பேய் பிடிச்சவன் ஓடணுமா? பேய் ஓடணுமா? பேய் பிடிச்சவன் ஓடணுமா? பேய் ஓடணும். மந்திரக்கட்டு பில்லி சூனியம் உடைக்கப்படணும். ஆலயத்துக்குள்ள வாசல்ல வச்ச உடனே அசுத்தாவி ஓடியே போயிடுவான். கையை தட்டி ஆமீன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கணும். இதை தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் போடுங்க எல்லாரும், முழங்கால் போடுங்க எல்லாரும், முழங்கால் போடுங்க. இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கணும். இதுதான் கற்ப வேதனை. சொல்லுங்கள் பக்கத்தில். ஆமாம், இன்னைக்கு முட்டி உடஞ்சாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் எப்படியோ அற்புதம் நடக்கணும். இன்றைக்கி ஆவியானவர் கிரியை செய்யணும். ஆமேன் ஆமேன். எல்லாரும் 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 முழங்கால் போட்டு, இயேசுவே அற்புத அடையாளங்கள் சபைகளில் நடக்கணும். நம்ம சபையில் மாத்திரம் இல்லை, எல்லா சபையிலையும் நடக்கணும். இயேசு யாருன்னு தெரியணும் மக்களுக்கு. இயேசு அற்புதம் செய்கிறவர்னு தெரியணும். இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு மக்கள் சொல்லணும். இயேசுக்கிட்ட போப்பாவும் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாகுன்னு சொல்லணும். இந்த மன ஆறுதல் மையத்துக்கு போ, உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லணும். இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செய்யணும். ஊழியர்கள் மூலமா, விசுவாசிகள் மூலமா தேவன் அற்புத வரங்களை தேவன் வெளிப்படுத்தும்படியா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்கள் சபையில் அற்புத அடையாளம் ஆண்டவரே வல்லமையாய் வெளிப்படணும், வல்லமையாய் வெளிப்படணும், வல்லமையாய் வெளிப்படணும், வல்லமையாய் வெளிப்படணும். அற்புத அடையாளங்கள் நடக்கணும். பிறவி குருடன் பார்க்கணும், பிறவி முடவன் நடக்கணும், பிறவி ஊமைய பேசணும், பிறவி குருடனா இருக்கிறவன், பிறவி ஊமையனா இருக்கிறவன் ஜெபிக்கும் போதே அவனை கட்டி வச்சிருக்கிற ஆவிகள் அவனை விட்டு வெளியேறி ஓடணும். அப்படிப்பட்ட அற்புத வரங்கள் நம்ம சபைக்குள்ள வெளிப்படணும். ஊழியக்காரர் மூலமா வெளிப்படணும், சபை மூப்பர் மூலமா வெளிப்படணும், சபை விசுவாசி மூலமா வெளிப்படணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த வரத்தை இன்னைக்கு உங்க மேல வைக்க போறாரு. நீங்க கை நீட்டி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமைய கர்த்தர் உங்க கைகளில வெளிப்படுத்த போகிறார். விரும்புங்க, அந்த வரத்தை விரும்புங்க. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி சுகமாகணும், நான் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கணும், நான் ஜெபிக்கும் போது பேய் ஓடணும், நான் ஜெபிக்கும் போது மந்திர கட்டு உடையணும். இயேசுவின் நாமத்தில் என் மேல அந்த வரத்தை வைங்க ஆண்டவரே, என் மேல அந்த வரத்தை வைங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள அந்த வரத்தை வைங்க ஆண்டவரே. உரபல ரகட பரபல ரகடா உரதல ரகட துரனமரா உரபப ரகடபர பதிகரா உரபல ரகட ரமனபரபா. எங்க சபையில அது இந்த வாரத்திலிருந்து அது நடக்கணும், இந்த 4வது மாதத்திலிருந்து நடக்கணும். குழந்தை பாக்கியத்துக்காக வருகிறவர்கள் ஜெபிக்கும் போதே கரு உண்டாகணும், கருப்பை சுகமாகணும், கற்பப்பை கட்டிகள் மறையணும். நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். என் அப்பாவுடைய நாமம் இந்த அறந்தாங்கி பட்டணம் முழுவதும், இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும், இந்த இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் என் அப்பா நாமம் உயரணும். ஸ்தோத்திரம். ஜோமனுங்க ஜோமனுங்க. ஏசப்பா ஆண்டவரே, என் மூலமா அந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்க சபையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க வாய் திறந்து, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும். உரபல ரகடப ரபதியா உரபல ரகட துரனப ரபலப ரபா ஷகதரனப ரபா. இயேசுவின் நாமத்தினால இருதய வலி சுகமாகணும், நெஞ்சு வலிகள் சுகமாகணும், இருதய அடைப்புகள் சுகமாகணும். ஜெபிக்கும் போதே கர்த்தர் அற்புதங்களை செய்யணும்.
ஹல்லேலூயா. இந்த அற்புத அடையாளங்களை நம்முடைய சபைகள் மூலமாய் அவர் நாம மகிமைப்படத்தக்கதாய் தேவன் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென். கிருபை நன்மை இரக்கம் ஐஸ்வர்யம் சமாதானத்தின் வல்லமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. விடுதலை நாயகரே உம்மை ஸ்தோத்திரத்தோட துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே சபை முழுக்க உம் வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற ஆண்டவரே ஏகமாய் துதிக்கும் போது சபை முழுக்க இறங்கணும் வல்லமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே நீர் வல்லமை கிருபை எங்க மேல இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தேசத்தை கலக்கர்கள் வந்து விட்டால் வேதவசனப்படி ஆண்டவரே இந்த மாதத்தில் இருந்து ஆண்டவரே எங்க சபைகளுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக ஊழியர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடல் பாடும்போது அநேகருக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க தொடங்கும் போது ஆண்டவரே பிசாசு ஓடணும் இயேசுவின் நாமத்தினால. அநேக ஊமையர்கள் பேசணும் இயேசுவின் நாமத்தினால. அநேக செவிடர்கள் ஆண்டவரே காதுகள் கேட்கணும் இயேசுவின் நாமத்தினால. சப்பானிகள் எழுந்து நடக்கணும் இயேசுவின் நாமத்தினால. நோயில பிடிக்கப்பட்ட எல்லா மனுஷரும் சுகமான இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே பில்லி சூனிய கட்டிகளை உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை கேட்கும்போது மந்திரவாதிகள் இயேசுவின் நாமத்தினால அந்த உடம்பட எல்லா பொருளை உடைக்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஒவ்வொரு மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பவுல் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு இருக்கும்போது ஆண்டவரே அதை உற்று பார்த்த மனுஷங்களை விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே சுகம் கொடுத்த தேவனப்பா நீங்க பேதுரு ஆண்டவரை தொட்டு சுகமாக ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றுமில்லை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னாங்க என்று சொன்னாங்களே விசுவாசம். ஆமென். நாங்கள் இயேசுவின் நாமத்தினால எலிசா ஆண்டவரே சூனாமிக்கு போகும்போது ஆண்டவரே எலிசாவை கொண்டு மரித்து எழுத பிள்ளை நீர் உயிர்ப்பித்த தேவனப்பா நீங்க. எலியாவை கொண்டு ஆண்டவரே மரித்த குழந்தை ஆண்டவர் உயிரிழப்புள்ள தேவனப்பா நீங்க. எங்களை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல கையளவும் மேகல் எழும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆயிரத்துக்குள்ள இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் ஒரு பிள்ளைகளை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பயன்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது எங்களை கேட்கும்போது ஆண்டவரே நீ எங்க சபைக்கு வந்து பார் என்று சொல்றாங்க. ஆமென். பார்த்து மனம் திரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள் ஆண்டவர் நடக்கணும். ஆமென். கடைசி காலகட்டத்தில் அப்படியே எழுப்புதல் எங்களை ஊற்றுங்க ஆண்டவரே. ஷபரபாலா எங்க விடுத ஆண்டவரே எங்க வாலிபர் பிள்ளைகள் பயன்படுத்தப்படுறதுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க சிறு பிள்ளைகளுக்கு பயன்படுத்தப்படுறது நன்றி ஆண்டவரே. எங்க முதியோர்களை பயன்படுத்தப்படுற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்த ஆண்டவரே. எங்களை கரங்களை திறப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே செய்ய போறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியால் ஆகும் என்றே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியால் ஆகும் என்றே. பரிசுத்த ஆவியே வாரும் உம் வல்லமை என் மேல் பொழியும். கையதடி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியே. ஆமென். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியால் ஆகும் என்றே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியால் ஆகும் என்றே. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தேவதாசனுக்கு முன்னால் நீ சமபூமி. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தேவதாசனுக்கு முன்னால் நீ சமபூமி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான் அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான் அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியால் ஆகும் என்றே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியால் ஆகும் என்றே. பரிசுத்த ஆவியே ஆவியே வாரோ வல்லமை என் மேல் பொழியோ. பரிசுத்த ஆவியே வாரோ வல்லமை என் மேல் பொழியோ. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியால் ஆகும் என்றே. பலத்தினாலும் அல்ல தேவ ஆவியால் ஆகும் என்றே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உட்காருங்க, வாசிங்க, வேதத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 17:16. அத்தேனே பட்டணத்தில்
பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம், பக்கத்தில் சொல்லுங்களேன், கையை பிடிச்சி, பவுலுக்கு என்ன உண்டானுச்சான்? அந்த பட்டணத்தில் இருக்கிற விக்கிரகங்களை பார்த்தபோது பவுலுக்குள்ளே என்ன வந்துச்சான்? ஆவியில். அப்போ என்ன வைராக்கியம் வந்து போய் சிலையை உடைச்சாரா? என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? தூங்குனாரா? ஆவியில் வைராக்கியம் கொண்டு இருக்கிற என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஸ்தோத்திரம். சும்மா ஏதோ ஒரு சொல்லுவாங்கள் நம்ம ஊரில் நீலி கண்ணீர்னு. என்ன கண்ணீர்? அப்படித்தானே? என்ன கண்ணீருங்க அது? அப்படின்னு சம்மந்தமே இல்லாத கண்ணீர் அது. ஒரு கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். பவுலுக்குள்ள தம் பட்டண விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பார்த்தபோது அவனுக்குள்ள ஆவியில் என்ன உண்டானுச்சான்? மிகுந்த வைராக்கியம் உண்டாகி அந்த பட்டணத்தில் இருக்கிறத பூரா சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு இந்த ஜனங்களுக்கு எப்படியாயிலும் இயேசுவை அறிவிக்கணும்னு அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே ஜெப நட ப்ரேயர் வாக்கு வர்றாரு பாருங்க. வந்த உடனே ஒரு இடத்துல கர்த்தர் வாசலை திறந்துட்டார். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பாருங்களேன், பக்கத்தில் உள்ளவங்க முகத்தை பாருங்களேன். இருக்கா? இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? வேற வைராக்கியம் தான் இருக்குது. சோத்தை தின்னுட்டு தூங்கணும், சோத்தை தின்னுட்டு தூங்கணும். நீங்கள் அறந்தாங்கி பட்டணத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நேற்று எவ்வளோ வெயில்ல எத்தனை லட்சோப லட்ச ஜனம் செருப்பு இல்லாமல் கூட ஒன்றுமில்லாத அறியாமல் இவங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே என்ன உண்டாகணுங்க? ஆவியில் என்ன வரணும்? அப்போ என்ன பண்ணணும்? என் ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணி அல்லது என் 2 வேளை சாப்பாடை கட் பண்ணி நான் இந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். இந்த ஜனம் மனம் திரும்ப ஜெபிப்பேன். இந்த ஜனத்திற்காக நான் கண்ணீர் விடுவேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. பவுலுக்குள்ளே எப்படிப்பட்ட வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற அறியாமல் நம்மளும் அப்படி தானே ஒரு நாளில், நமக்கு அப்படி தானே இருந்துச்சு ஒரு நாளில். நம்மளும் தானே மாவிளக்கு தூக்கிக்கிட்டு தெரிஞ்சோம், நம்மளும் தானே காவடி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சோம். ஆமாம், பால் வடிய வடிய ஓடணும்ல அறியாமல். இப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? வெக்கமாக இருக்குல்ல, அருவருப்பாக இருக்குல்ல. சரி, எவ்வளோ அறியாமை, எம்பிட்டு அறியாமை. அது மாதிரி தான் அந்த ஜனமும் பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். அவங்க மேலே தவறு இல்லை, பிசாசு அடிமையாக்கி வச்சிருக்கிறான். இந்த ஜனத்துக்காக நீங்களும் நானும் ஜெபித்தா இயேசு மனக்கண்களை திறப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ இந்த விக்கிரக ஆவி கட்டோடே கர்த்தர் ஒளிய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் அப்படியே எழும்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று எங்கள் பட்டணத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் கட்டோடே ஒழிக்கப்படணும். எழும்புங்க, எழும்புங்க, எழும்புங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் அப்பா பார்க்குறாரு, உங்கள் வேதனையை பார்க்குறாரு, உங்கள் சிரமத்தை அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்து பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. விக்கிரகம் இல்லாத, விக்கிரக வணக்கங்கள் இல்லாத ஸ்தோத்திரம் தேசமாக மாறட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால 4 திசைக்கும் திரும்புங்க. அப்படியே பார்க்கலாம், நிற்கிறவங்க 4 திசைக்கும் திரும்புங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இதில் ஒரு மனம் தெரிஞ்சிரும் பாருங்க. இப்போ 4 திசைக்கும் திரும்புங்க பார்க்கலாம். இதில் பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள். இந்த ஒரு மனத்தை பாருங்கள், இந்த பாருங்களேன் எப்படி நிற்கிறீங்க பாருங்கள். 4 பக்கம்னா ஒரு குரூப்பு ஒரு திசை பக்கமும், இன்னொரு குரூப்பு இன்னொரு திசை பக்கமும். முதல்ல ஸ்தோத்திரம் திரும்புங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதில் தான் ஒரு மனம் வரணும். இங்கே தான், இங்கே முதல்ல நீங்கள் ஒரு மனம் ஆகுங்க. 10 பேர் நிற்கிறீங்கன்னா 10 பேர் ஒரு பக்கம் திரும்புங்க. அடுத்த 10 பேர் இன்னொரு பக்கம் திரும்புங்க. அடுத்த 10 பேர் இன்னொரு பக்கம் திரும்புங்க. அடுத்த 10 பேர். இதை சொல்லி நம்ம தான் அந்த ஒரு மனதை கொண்டு வரணும். அவங்க திரும்பட்டு நம்ம இங்கிட்டு திரும்பிக்கிறோன்றல. ஸ்தோத்திரம். கையை உயர்த்துங்க பார்க்கலாம், கையை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால
எங்கள் பட்டணத்தில் கிரியை செய்கிற விக்கிரக ஆவிகள் கட்டப்படணும், கூண்டோடு ஒழிக்கப்படணும். தகப்பனே, இந்த விக்கிரகங்களுக்கு பின்னாடி ஒரு திரள் கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. நாங்களும் ஒரு நாளில் அப்படித்தான் ஓடணும். எங்களை அறியாமல் ஆண்டவரே களியாட்டுக்கும், ஆண்டவரே கெட்ட சிந்தனைகளுக்கும், கெட்ட கிரியைகளுக்கும், கெட்ட கண் காட்சிகளுக்கும் ஓடணுமே. ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிங்களே, எங்களை ஏற்றுக்கிட்டீங்களே. இதுபோல் என் ஜனத்தை ரட்சிங்க, என் ஜனத்தை மீட்டுக்கொள்ளுங்க, என் ஜனத்தை மீட்டுக்கொள்ளுங்க. விக்கிரக ஆவியை கட்டி ஜெபிக்கிறோம். விக்கிரக ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். விக்கிரக ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். எங்கள் பட்டணத்தின் தலைமை விக்கிரகத்தை கட்டுகிறோம். எங்கள் பட்டணத்தின் பெண் விக்கிரகத்தை கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் பகுதிகளில் கிரியை செய்கிற விக்கிரக ஆவிகள், ஜனங்களை வெறுமையாக்குகிற ஆவிகள், ஜனங்களை ஆமேன் வறுமைக்குள்ள நடத்துகிற ஆவிகள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட விட முடியாதபடி ஜனங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிக்கப்படட்டும். நரகலான விக்கிரகங்களை ஆண்டவரே, மலம் ஜல ஆண்டவரே, மலம் கழிக்கிற ஆண்டவரே டாய்லெட் பாத்ரூமா மாறட்டும். ஆண்டவரே, இந்த ஜனத்தை விடுதலையாக்கு. ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஷபரகடா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஜெபங்களுக்காக, விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரே, உம்முடைய கண்கள் நோக்கமாயும் ஆண்டவரே காதுகள் திறந்து இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன்னதமான தெய்வமே அப்பா, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு இருக்கிறோம் ஐயா. உமக்கு முன்பாய் எங்களுடைய கரங்களை ஏந்தி நிற்கிறோம் ஐயா. எங்கள் இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து இருக்கிறவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பட்டணத்தை குறித்த பாரத்தினால ஆண்டவரே நாங்கள் வியாக்குலப்பட்டு இருக்கிறோம் ஐயா. பொல்லாத சாத்தானின் கிரியைகள் ஆண்டவரே நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்த்து அப்பா, நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதை உம்முடைய சமூகம் நோக்கி கொண்டிருக்கிறதற்காய் அப்பா ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுடைய விண்ணப்பங்களுக்காக, வேண்டுதலுக்காக அப்பா நீ மறு உத்தரவு அருள போறதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிற விக்கிரங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா, உம்முடைய விக்கிரக கோபம் இறங்கட்டும் ஐயா. எல்லா ஆண்டவரே விக்கிரக கோட்டைகள் மேல அப்பா அக்கினி தழலை கொட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா விக்கிரக கோட்டைகளும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே தூளும் ஆண்டவரே சாம்பலுமாய் மாறி போவதாக ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கிதியோன் கரத்தில் இருந்த பட்டயமாய் மாறட்டும் ஐயா. எல்லா ஆண்டவரே தகப்பன தகன மேடைகளும் நொறுக்கப்படத்தக்கதாக தேவன் இப்பொழுதே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உன்னதமான தெய்வமே, எங்களுடைய கூக்குரலை கேட்டு அப்பா நீர் அக்கினி தழலை ஒவ்வொரு விக்கிரக கோட்டை மேல நீர் போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேயா. ஆவியானவரே, உன்னதத்தின் மகிமையான தெய்வமே, இப்பொழுதே ஆண்டவரே கிரியை செய்கிற எல்லா பார்வொழி நாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்தில் அடைக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த விக்கிரகத்தை பார்த்து, அந்த வர்ணிப்பை பார்த்து அதற்கு பின்பாக போய்கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை மனம் திரும்ப பண்ணுவீராக ஆண்டவரே கர்த்தாவே. பார்வோனின் கிரியையினாலும் ஆலோட்டிகளின் கிரியையினாலும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் விருதாவாய் சஞ்சலப்பட்டு போய்க்கிறாங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய ஆண்டவரே கர்த்தாவே கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதையா. இப்பொழுது நம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் பட்டணம் காணும்படியாக எங்கள் ஜனங்கள் மனம் திரும்ப
திரும்பும்படியாக எங்க ஜனங்களுக்குள்ள உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிற இருதயத்தை உண்டு பண்ணத்தக்கதாக இப்பொழுது வல்லமை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேயா. வல்லமை இறங்கட்டும் ஐயா, மகிமை இறங்கட்டும் ஐயா. எங்க பட்டணத்தை ரட்சிப்பீராக, எங்களை ஜனங்களை மீட்டெடுப்பீராக ஐயா. உன்னதமான தேவன் அப்படியே செய்ய போறதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே செய்ய போறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சிலையை மோதினக்கள் பெரிய பர்வதமாய் பூமியை நிரப்பட்டுமே, சபைகள் நிரம்பட்டுமே, சாட்சியாய் வாழட்டுமே தேவா, சாட்சியாய் வாழட்டுமே. சிறு கூட்டமா ஜெபிக்கிறோம் ஐயா, திரள் கூட்டமாக மாற்றுமே செய்யா. சொல்லுங்க ஆமென். திரள் கூட்டமா மாற்றுமே செய்யா. இயேசப்பாவும் நாமத்தினாலே கோடி கோடி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசப்பாவும் நாமத்தினாலே கோடி கோடி ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு கூட்டமா ஜெபிக்கிறோம் ஐயா, திரள் கூட்டமாக மாற்றுமே செய்யா. சிறு கூட்டமாய் திரள் கூட்டமாக மாற்றுமே செய்யா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கடைசியாக ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு உட்கார போகிறோம். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆமென் இந்த வசனத்தை வாசிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு வீடும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சபையாக மாறணும் அப்படின்னா என்னதுங்க? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடு ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. பேதுரு சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி, நம்ம ஜெப வீட்டுக்கு நம்ம சர்ச்சுக்கு பேர் என்னங்க? எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. எல்லா ஜனத்துக்கும். அப்போ இது எல்லா ஜனங்களும் ஜெபிக்கிற இடம் தான் ஜெப வீடு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சபையில் மட்டும் ஜெபம் இல்லை, நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் ஜெபம். இந்த கடைசி நாளில் ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு வீடும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு சபையும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கணும். அந்த ஜெப ஆவி இந்த கடைசி நாளில் ஊற்றப்படும்படியாக ஆமென். சபையார் பேதுருவுக்காக ஜெபித்தார்கள். பரலோகத்திலிருந்து தூதனையே இறக்கி கொண்டு வந்துருச்சு. பக்கத்தில் கேட்டு சொல்லு, நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் வீட்டு கூரை முதல்ல பிக்கப்படணும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய கூரை பிக்கப்படாமையே இருக்குது. ஆமாம், தோத்திரம். நிறைய கூரை பிக்கப்படாமல் இருக்குது. இந்த வச்ச கட் அவுட்டு பூரா ராத்திரி கிழிஞ்சி அங்கங்கே தொங்கி கிடக்கு. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நேற்று ஜெபிச்சோம் பாருங்கள், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமாம், வச்ச கட் அவுட்டு பூரா என்னது கிழிஞ்சு கிடக்கு. அது மாதிரி தான் தோத்திரம். முதல்ல நம்ம கூரை என்ன செய்யணும்? கிழிக்கப்படணும். அப்படின்னா என்ன? ஜெபம் இல்லாத வீடு ஜெபிக்கிற வீடாக மாறணும். அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், அப்போ தான் கொடுக்குற தெய்வம் எதை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு? ஆமாம், நம்ம ஆண்டவர் மட்டும்தான் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் ஆமாம் திமிர்வாதக்காரனை 4 பேர் பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே 4 பேரும் பாருங்கள் கூரையை பிச்சுட்டான். ஆமாம், இயேசு பார்க்கணுமையா. அப்படித்தான். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் ஒரு நாளில் உங்கள் வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு போட போகிறாரு. சொல்லுங்கள் பக்கத்தில். ஆமாம், பில்டிங்கை ரூப்பாக ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா முடியாது. அதுக்கெல்லாம் அப்புறம் இதை கொண்டுக்கிட்டு வரணும். ஸ்தோத்திரம். அந்த வைபர் மிஷினை கொண்டுக்கிட்டு வந்து தான் உடைக்கணும்.
அதனால் கூரை வீடு இருக்கிற வரைக்கும், ஓட்டு வீடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அதனால் மாடி வீடு கட்டினா தரமாட்டாருன்னா வாசல் வழியாக தூக்கி போட்டுருவார். என்ன ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லையோ? பாருங்கள், ஒரு நாளில் நடக்க போகுது. பாஸ்டர் ஜெபம் பண்ணார், இது இப்படியே நடந்துருச்சே அப்படின்னு வருத்தப்படாமல் மகிழ்ச்சியாக சொல்லுவீங்கன்னு நான் விரும்புகிறேன். அப்போ உங்கள் வீடு என்னவா மாறணும்? ஜெபிக்கிற ஜெப வீடாக மாறணும். ஆமாம், அதுக்காக 10 பேரை கூட்டி முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 4 பேரா 3 பேரா குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? குடும்ப ஜெபம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் காலையிலையும் மாலையும் ஜெப சத்தம் கேட்கணும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவ குடும்பம். ஜெபம் இல்லாத குடும்பம் அதுதான் தெரியுது நல்லா, ஆனால் ஜெபிக்கத்தான் மாட்டேங்கிறான். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் ஜெபம். சபை ஜெபிக்கணும், சபையார் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட பாரத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தரும்படியாக வலது கையை உயர்த்தி, ஏசப்பா ஆண்டவரே ஜெப பாரம் ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே வரணும். நாங்கள் குடும்பமாக ஜெபித்து பாதுகாக்கப்படணும். நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணி பாதுகாக்கப்படணும். சொல்லுங்கள், நாங்கள் குடும்பமாக ஜெபித்து பாதுகாக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினால எங்கள் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக மாறணும். சபை ஜெபிக்கிற சபையாக மாறணும். சபையில் ஆமேன் ஜெப முகாம்கள் நடத்தப்படணும். சபையில் ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சபையில் ஜெபிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளே துதிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தேவ ஆவியானவருடைய ஆளுகை வரணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆவியானவருடைய வல்லமை இறங்கணும். ஊரா பாக்கபாரா சந்தாரா காடாபாரா ஊரா பாலரா கதரா பாக்கதரா லபரா ரிபாலா கதரா லபரபா. சொல்லுங்க, ஏசப்பா எங்கள் மேலே அந்த ஜெப பாரம், ஜெப ஆவி எங்கள் மேலே ஊற்றப்படட்டும், எங்கள் சபையில் ஊற்றப்படட்டும். இந்த ஜெபம் போதாத ஆண்டவரே, நான் குடும்பமாக ஜெபிக்கணும், நான் தனியாக ஜெபிக்கணும், நான் குழுவாக ஜெபிக்கணும், நான் சபையாராக ஜெபிக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெப பாரத்தை எங்கள் சபையில் ஊற்றுங்க ஆண்டவரே, எங்கள் சபையில் ஊற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே ஆவியானவர் அந்த ஜெப ஆவியை நம்ம மேலே ஊற்றினதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்டு நீங்கள் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.